இன்னைக்கு தேதி வந்து 27/11/2024 காலையில் 10:30க்கு எடுக்கப்பட்ட இந்த வீடியோ பதிவு. கடலுடைய தன்மையை பார்த்துக்கிங்க. போட்டெல்லாம் நல்லா தான் கிடக்குது. எப்போதும் உள்ள மாதிரி மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா பகுதியும் பெய்கிற மாதிரி தான் அங்கேயும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஒரு புதிய தலைமுறை வந்து போட்டு ஒரு பதிவு போட்டு விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த மாதிரி சம்பவமே இல்லை. எங்களுக்கு தெரியாமல் இல்லாமல் வெளியில் உள்ளவங்கலாம் கடல் கொந்தளிப்பாமல் மக்கள் பீதிகளை 4 மணி கேட்குறாங்க. வெளியில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. தன்மையை பார்த்துக்கிங்க. இதான் நல்லா வரும் பழைய பதிவு. 2018 உள்ள பதிவை போட்டு கடலுடைய அடைய கொந்தளிக்கிற மாதிரி போட்டு மக்களை பீதி வைக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த சமூகமும் இல்லை. இதுக்கு வந்து எந்த தகவலாக இருந்தாலும் நாங்கள் வந்து முன்னாடி வந்து மீன்துறைக்கு தகவல் கொடுப்போம். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து இருக்கு. ஒரு சில தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால மக்கள் பீதியடைய வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து. சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இது மாதிரி வந்து மல்லிப்பட்டினத்தில் கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்களே, அவங்கள பற்றி என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்காக பதிவிடுறாங்கன்னு தெரியல. அவங்க சேனலை பார்க்கறதுக்காக பதிவிடுறாங்களா, இது இந்த மாதிரி செய்திலாம் போடுறாங்களா, உடனே அந்த சேனலை திசை திருப்பதுக்காக பார்க்குறாங்களான்னு தெரியல. நமக்கு தெரியாது. ஆனால் கடலுடைய தன்மை இதுதான். இன்றைக்கெல்லாம் நிலைமை பார்த்துக்கங்க. பழைய பதிவெல்லாம் போட்டுட்டு தேவையில்லாத பதிவெல்லாம் போட்டு பரப்புறாங்க. அதனால் மக்கள் யாரும் பீதியிட வேண்டாம். பல இடத்துலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மல்லிப்பட்டினத்தில் அந்த மாதிரி சீற்றமாமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட வேதாரண்யம் கோடிக்கரையில் வந்து 50 மீட்டர் உள்வாங்கியிருக்கிறாங்க. நான் என்னுடைய நண்பர்கிட்ட தொடர்பு கொண்டபோது அந்த மாதிரி சம்பவமே இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சேனல்கள்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய சேனலை திருப்தி படுத்துறதுக்காக இல்லை மக்கள் பீதி அடைகிறதுக்கான்னு தெரியல. இதான் நடந்த சம்பவம்.